குயின் கோப்ரா நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். இன்றைய தலையாய பிரச்சனை என்னென்னா, ஜனநாயகன் படம் வெளிவருமா வெளிவராதா அப்படிங்கிறது நீதிமன்ற தீர்ப்புக்காக எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, அது படம் ரிலீஸ் ஆகிற அத்தனை தேட்டர்லேயுமே பேனரு, கட் அவுட்டு, ஆர்ச்சி அதெல்லாம் வச்சு ஏகப்பட்ட செலவு பண்ணி பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காங்க. பிரமிப்பாக இருக்குது. பூரா எங்கே பார்த்தாலும் விஜய் ஆக்கிரமிச்சிருக்கார் தேட்டர்களை. வெறும் அதில் மட்டும்தான் ஆக்கிரமிச்சிருக்காரு. என்ன படம் வெளிவர காணும். படம் வெளிவராமலே இந்த மாதிரி நடக்குன்னா, படம் வெளிவந்தால் என்னென்ன நடக்குங்கிறது நம்ம ஊகிச்சுக்கலாம். அதாவது ஒரு நீதிமன்றம் வரைக்கும் இந்த படம் போயிடுச்சு. அது சென்சார் என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லிபடி கேட்டுட்டு போகிறத விட்டுட்டு, இது கோர்ட்டு அப்படிங்கிற கோர்ட்டுக்குள்ளே போய் சிக்கிச்சுன்னா எந்த படமும் அவ்வளோ ஈஸியாக வெளிவராது. அதாவது பணம் கொடுக்கல, கதை என்னோட கதை இப்படின்லாம் போனால் அது ஒரு சீக்கிரமாக தீர்வு வந்துடும். இது இவங்க தேவையில்லாமல் அதில் போய் மாட்டிக்கிட்டு அதிலேருந்து வளர்த்துக்கிட்டு அந்த கதையை வளர்த்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா தாமதமாகுது. படம் அவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணி அவ்வளோ தூரம் அதை சென்சாரில் சிக்கிக்கிட்டு போகிற அளவுக்கு நிறையா அது ட்ரெய்லர்லேயே தெரியுது வயலன்ஸ் எந்த அளவு இருக்குதுன்னு நல்லா தெரியுது. ஏன்னா இதில் எம்ஜிஆர் பேரையும் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னா, நான் ஆணையிட்டால் அது நடந்த பாட்டையெல்லாம் போட்டு அந்த பாட்டு சம்மந்தமாக அதே மாதிரி விஜய் நடிச்சிருக்காரு. சவுக்கு வச்சு ஊழல் பேர் வழியில் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எம்ஜிஆரோட ஒப்பிட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இந்த ஒப்பீடோடு நிறுத்திருக்கலாம். அது என்னென்னா, உலகம் ஸ்டாலின் படத்தோட இந்த பிரச்சனையை ஒப்பிடுறாங்க. ஜனநாயகன் படத்தோட சென்சார் பிரச்சனை, நீதிமன்ற பிரச்சனை. நீதிமன்றத்துலேருந்து என்றைக்கு வெளிவருதோ அன்றைக்கி தான் அந்த படம் காட்சிக்கு வெளிவரும். அப்படி இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கும்போது உலகம் ஸ்டாலின் படத்தோட கம்பேர் பண்ணுறது இதில் என்ன இருக்குது? அது நியாயமும் கிடையாது, தகுதியும் கிடையாது. எம்ஜிஆர் எங்கே, விஜய் எங்கே? எம்ஜிஆரோட விஜய் ஒப்பிடலாமா? அவருடைய லெவலே வேறு, எம்ஜிஆரோட லெவலே வேறு. அது மாதிரி ஒரு போராட்ட ஒரு சக்தி, போராட்டம்னா போராடுறதுக்கு ஒரு சக்தி உள்ள ஒரு மாமனிதர், மகத்தான தலைவர், மகத்தான நடிகர் எம்ஜிஆர். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை போராடி சமாளித்து தான் வந்திருக்கார், வெற்றிகரமாக வந்திருக்கார். இது மாதிரிலாம் இழுத்துட்டு போகிற விஷயங்கள்லாம் அவர் கிடையவே கிடையாது. அதாவது உலகம் ஸ்டாலின் படம் தொடங்கும்போது, அந்த படம் தொடங்கும்போது அவர் திமுகவில் இருக்கார். எக்ஸ்போ 70 ஜப்பானில் ஷூட்டிங்கு. ஜப்பான் மற்றும் கீழ்த்திசை நாடுகளில் போகிற ஷூட்டிங் நடந்திருக்கு. ஷூட்டிங் நடந்து வந்துட்டாங்க. அதனோட கண்டினியூஷன் ஷூட்டிங் இங்கே நடக்குது. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது கட்சியை விட்டு நீக்கப்படுறார், திமுகவிலேருந்து நீக்கப்படுறார். நீக்கப்பட்ட உடனே அப்போ நம்ம மதுரைமுத்து சொல்கிறாரு, இந்த படம் வெளிவந்தால் நான் சேலை கட்டிக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். சேலை கட்டிக்கொள்கிறேன்னா அதுக்கு பதில் வேறு மாதிரி கிடச்சிது. அது எம்ஜிஆருக்கு சவால் மாதிரி. அது என்ன பிரச்சனைனா, அது நிறைய பேருக்கு அந்த உண்மை தெரியாது. அங்கே அதாவது தாய்லாந்து, ஹாங்காங் இந்த மாதிரி இடங்களை ஷூட் பண்ணும்போது இப்போ அன்றைக்கி கிளைமேட் டல்லாக இருந்தது. ஸோ ஒரு எடுத்த சில பகுதிகள் கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கு. அதை கலர் கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்துடலாம், அது பெரிய விஷயமே கிடையாது. டல்லாக இருந்தது. அப்போ அந்த ஃபிலிமுடைய குவாலிட்டி, அதனுடைய டென்சிட்டி என்னென்னா 100 AS 400 AS இப்படி தான் இருக்கும். அதை தாண்டி அதுக்குள்ளே வராமல் இது கொஞ்சம் தாண்டிடுச்சு. அப்படிங்கிறப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எம்ஜிஆர் நிறைய ரீஷூட் பண்ணியிருக்கார். சென்னைக்கு அது நிலவு ஒரு பெண்ணாகிய பாடல் பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோஸ்அப் ஷாட்ஸு அது சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருக்காரு. சிக்கமங்க அது டைகர் பாம் கார்டன் சிங்கப்பூரில் எடுத்தப்போ அதுலேயும் க்ளோஸ்அப் ஷாட்ஸு சில விஷயங்கள் மேட்சிங் பண்ணுறதுக்கு எல்லாமே பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த பேட்ச் ஒர்க்கு விஷயத்துக்கு மட்டுமே எம்ஜிஆர் ஒரு படத்துக்கு அது ஒரு புது படம் எடுக்கிற அளவுக்கு செலவு பண்ணியிருக்காரு. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா நமக்கு அது டெக்னிக்கல் வியூ இருக்கிறதுனால உள்ளே பார்க்கும்போது இது இங்கே எடுத்தாங்க, இது அங்கே எடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம ஒப்பிட்டு பார்த்துடலாம். அந்த மாதிரி அந்த பாடல் இப்படி நிறைய அது மாதிரி லில்லி மலருக்கு கொண்டாட்டம் அதனுடைய ஒரு பகுதியும் அது எங்கே எடுத்தாங்கன்னா, பாடலோட தொடக்கம் காஷ்மீர். அது பாடலோட தொடக்கம் காஷ்மீரில் தொடங்கி தான் ஜப்பானுக்கு போகுது. அது ஓப்பனிங் அந்த இது வரி அது எப்படி பண்ணியிருக்காருன்னா, காஷ்மீரில் உலகம் ஸ்டாலின், இதய வீணை, நேற்றென்று நாளை, நினைத்தை முடிப்போன் 4 படங்களோட படப்பிடிப்பும் ஒரே சமயத்தில் நடக்குது, ஒரு மாதமாக நடக்குது. அப்படி நடக்கும்போது இவருடைய அந்த ஒரு பாடல் காட்சியோட தொடக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார். அப்படி வர்றதான் அந்த லில்லி மலருக்கு கொண்டாட்டம் அந்த பாட்டு. ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. சைலண்ட்டாக எம்ஜிஆர் எதுவுமே பதில் சொல்லலை. சைலண்ட்டாக அவர் ஷூட் பண்ணார், சில பகுதிகளை ரீஷூட் பண்ணார், சில விஷயங்களை எடுக்க முடியல. அதாவது கிளைமாக்ஸில் வர ஒயிட்டு கண்ணாடி செட் போட்டார், பிரம்மாண்டமான கண்ணாடி செட் போட்டார்.
என்டர் த டிராகன் படத்தில் வர்ற அந்த கண்ணாடி செட்டு அதெல்லாம் மிஞ்சி இருக்கிற செட்டு அந்த எம்ஜிஆர் வந்து உருவாக்குற செட்டு அங்கமுத்துவதுக்காக பல நாள் கஷ்டப்பட்டு போராடி பண்ணியிருக்காரு. என்னென்னா அந்த அந்த கிளைமாக்ஸில் மேட்டார் முருட்டா தாய்லாந்து நடிகை இருக்கணும், அவங்க இருக்க முடியல, வர முடியல. அந்த செட்டை தூக்கி போட்டார், செட்டை சாதாரணமாக தூக்கி போட்டார். 1 லட்ச ரூபா அன்றைக்கி செலவாயிருக்கும், அன்றைக்கி 1 லட்சம் இன்றைக்கி பல கோடி ரூபா மதிப்பு, தூக்கி போட்டார். இப்படி வந்து உருவான படம் தான் இந்த உலகம் சுற்று வாலிபன். அந்த படத்தை மதுரமுத்து வந்து சொன்னார். சொன்னதுக்கப்புறம் படம் ரிலீஸு வந்து தயாராகிடுச்சு. அது படத்துக்காக அவர் போராடினது வந்து தனி புக்காகவே வந்து பொம்மை பத்திரிகையில் எழுதினார். அது எழுதாத பகுதிகளை நிறைய நம்ம இதயக்கனி பத்திரிகைகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதயக்கனி சார்பாக நம்ம வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கோம். எல்லாமே இருந்த எம்ஜிஆர் ஒரு தொடரை எழுதி அது ஆனந்த விடல புத்தக வடிவத்திலே வந்திருக்குது. ஸோ இப்படி பல விஷயங்கள் எம்ஜிஆர் சொல்லாத பல விஷயங்கள் அதில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்னா 73 படம் ரிலீஸுக்கு வந்து எப்போ எம்ஜிஆருக்கு பொருளாதார பிரச்சனை, இவர் திமுக விட்டு நீக்கப்பட்டதுனால அதிமுக தொடங்கினதுனால ப்ரொடியூசர்களை மிரட்டி அவரை படம் எடுக்க விடாமல் சில தடைகள் கருணாநிதி தொடர்ந்து செஞ்சுருக்கார். அப்போ வந்து ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், பொருளாதார தடைகள் அவருக்கு வந்திருக்கு. அதை ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணுறப்போ ஆரம்பி ஒரு யோசனை சொன்னார். அதாவது நீ இந்த படத்தை இந்த நேரத்தில் உலகம் சுற்று படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, திண்டுக்கல் தேர்தலுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய அதனுடைய வெற்றி வந்து தேர்தலுக்கு நமக்கு வந்து பெரிய ரெஃப்ளெக்ஷனாக இருக்கும், பிரதிபலிப்பாக இருக்கும், நமக்கும் ஒரு பணம் கிடைக்கும், யாரெல்லாம் ஒதுங்கி போனால் அவெல்லாம் தேடி வருவான் அப்படின்ற மாதிரி ஆரம்பி வீரப்பன் வந்து ஒரு யோசனை சொன்னார். அது சரியான யோசனை. எம்ஜிஆர் சரின்னு சொல்லிட்டு May 22 உலகம் சுற்றுவாளின் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. உலகம் சுற்றுவாளின் வெளிவந்த நாள் வந்து 1973 May 11. அதுக்கப்புறம் May 21 தான் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது. 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னுடைய வெற்றி வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னா, இந்த படத்துக்கு தடை செய்வதற்கு கருணாநிதி எவ்வளோ முயற்சி எடுக்கும் அவ்வளோ எடுத்தார். பல உதாரணங்கள், அதாவது ஏவிஎம் ஸ்டுடியோவில் ரீரிகார்டிங் நடக்குது, ஏவிஎம்னுடைய ரெக்கார்டிங் தேட்டரில் ரீரிகார்டிங் நடக்குது. ரீரிகார்டிங் கிட்டத்தட்ட 1 மாதம் நடந்துருங்க. 1 வாரம், அதிகபட்சம் 10 நாள் தான் வந்து ஒரு படத்துக்கு வந்து டைம் எடுத்துக்குவாங்க. ஆனால் இது 1 மாதம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா, மின்சார வெட்டு, செயற்கையாக உருவாக்கப்பட்ட மின்சார வெட்டு. அந்த மின்சார வெட்டு வரும்போதெல்லாம் என்ன ஆகுன்னா ரீரிகார்டிங் தடைப்படும். இதுக்காக எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, அவர் எப்படிப்பட்ட யோசனைகள்லாம் வச்சுருக்காருன்னு நினைக்கிறீங்க. ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு வந்துடுவார், வந்து எம்எஸ்வி கூடவே இருப்பார். எப்போல்லாம் கரண்ட் வருதோ அவங்க உள்ளே ஓடுவாங்க, தேட்டருக்குள்ளே ஓடுவாங்க, போய் எடுப்பாங்க. எடுத்து அது ரீரிகார்டிங்கை முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு தேவையான உணவு விஷயங்கள்லாம் எம்ஜிஆர் அருகிலிருந்து பார்த்து கொண்டார். அப்படி நடந்த அந்த படத்தினுடைய ரீரிகார்டிங், பிரமாதமான ரீரிகார்டிங் அப்படி நடந்தது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா எடிட்டிங் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் வந்து எடிட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து வேலை பார்த்தவர் பீம்சிங்கோட மகன் லெனின், எடிட்டர் லெனின். அதில் வந்து உதவி படத்தொகுப்பாளராக வேலை செஞ்சுருக்காரு. அங்கேயும் அதே ப்ராப்ளம், எடிட்டிங்கும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேயும் கரண்ட் கட்டை கொண்டு வந்தாங்க. அங்கேயும் மின்வெட்டு வந்தது. அதுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் அந்த வேலை செய்வாங்க. அப்போயும் எம்ஜிஆர் வந்து அவங்க கூட இருந்து அவங்களுக்கு தேவையான உணவு மற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டாருங்க. யாருங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவர். சூப்பர் ஸ்டார்னா அவர் தாங்க சூப்பர் ஸ்டார். அது மிஞ்சி ஒரு நடிகர் எந்த ஸ்டாரும் கிடையாது. ஆனால் அவர் வந்து தன்னை ஒரு லேமன் மாதிரி, ஒரு ஊழியர் மாதிரி தான் அவ்வளோ வேலைகளையும் பார்த்துக்கிட்டு எடிட்டிங் நடக்க பண்ணிக்கிட்டார். இதுக்கு அடுத்து என்னென்னா, இன்னொரு கட்டம் பிரிண்ட்டு போடுறது. ஜெமினியில் வந்து பிரிண்ட் போட்டால் பிரச்சனை வரும், இவனுக்கு எதாவது நெகட்டிவே கொளுத்தி போடுவோன்னு திட்டம் போட்டாங்க. நெகட்டிவ் வாய்ப்பு இருந்தால் கொளுத்திடலாம்னு திட்டம் போட்டாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு தராமல் எம்ஜிஆர் சேஃப்டியாக வந்து டூப் நெகட்டிவ் போட்டார். உலகம் சுற்றுவாளின் படத்துக்கு டூப் நெகட்டிவ் போட்டு பாம்பேயில் ஃபிலிம் சென்டரில் வந்து பிரிண்ட் எல்லாம் போட்டாங்க. பிரிண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து அடுத்த கட்டம் விளம்பர விஷயங்கள். அது எடுத்துகிட்டு வந்து அனுப்பின விதங்கள் இருக்கே, அதுதான் பிரமாதம். ஃபிலிம் சென்டர்லேருந்து கொண்டு வந்துட்டாங்க. சென்னையில் போஸ்டர் பப்ளிசிட்டி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ ஒட்டுனா கிளிப்போங்கிற மாதிரி உத்தரவு போட்டது எம்ஜிஆர் காதுக்கே வந்துருச்சு. எங்கேயும் போஸ்டர் ஒட்ட விடக்கூடாதுங்கிறது வந்து வந்துருச்சு. ஆனால் வெளியூரில் வந்து அவங்களால செய்ய முடியல. வெளியூர்லேருந்து போஸ்டர்லாம் போச்சு, சென்னை மட்டும் முடியல. அதுக்காகவே வந்து ஸ்டிக்கர் வந்து தயார் பண்ணாங்க. நடிகர் பாண்டு தான் வந்து ஸ்டிக்கரை ரெடி பண்ணி கொடுத்து அதை வந்து கார்கள் எந்தெந்த கடைகள் இருக்கோ, எந்தெந்த இடங்களை ஒட்ட முடியுமோ எல்லா இடத்துலையும் ஒட்டி வந்து எங்கே பார்த்தாலும் உலக சுற்றுவாளின் ஸ்டிக்கர் தான். முதல் முறையாக சினிமாவில் வந்து ஸ்டிக்கர் வந்து பப்ளிசிட்டி ஆனது உலக சுற்றுவாளின் படத்துக்கு தான். அதுக்கு அன்றைக்கே வந்து 10,000 ரூபா கொடுத்துருக்காங்க. அது ஸ்டிக்கருக்கு மட்டுமே 10,000 ரூபா. 10,000 ரூபா இன்றைக்கி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ நீங்கள் மதிப்புன்னு. அப்படி நடந்துச்சு. ஸோ அது ஒன்று. பிரிண்ட் எப்படி பத்திரமா கொண்டு சேர்க்குறது, எல்லா ஊர்லேயும் படம் பிரிண்ட் எங்கே வருதோ பிடிச்சி வாங்கி எங்கே வெளி மறித்து கொளுத்துங்கடா அப்படின்னு அவர் உத்தரவு போட்டிருக்காரு கருணாநிதி.
அதாவது அரசாங்கத்தை தவிர்த்து வேறு எல்லா வேலையும் கருணாநிதி பண்ணியிருக்கார் அன்றைய சூழ்நிலையில். அதாவது என்ன பண்ணியிருக்காருன்னா 3 விதமான பெட்டிகள் தயார் பண்ணுறாங்க. ஒரு பெட்டியில் வந்து ரா ஃபிலிம், வேஸ்ட் ஃபிலிமை போட்டு ரொப்பிடுவாங்க. இன்னொரு பெட்டியில் வந்து கல் கருங்கல் இந்த மாதிரி ஏதோ கல்லுகளெல்லாம் போட்டு வச்சு அது குப்பை மாதிரி போட்டு ரபீஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரபீஸை போட்டு இன்னொரு பெட்டியில் தான் ஒரிஜினலாக வந்து ஃபிலிம் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் ஃபிலிமு தியேட்டர்களுக்கு அனுப்புறது. எதை எப்படி அனுப்புகிறாங்கன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது எம்ஜிஆருக்கு மட்டும் தான் தெரியும். தமிழ்நாட்டில் அத்தனை தியேட்டருக்கும் எப்படி அனுப்புறதுங்கிறது இது திட்டம் போட்டிருக்காருங்க. இவ்வளோ தூரம் திட்டம் போட்டிருக்காருங்க. சாதாரணமாக திட்டம் போடல, அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஒர்க் அவுட் பண்ணி சில விஷயங்கள், சில பெட்டிகளை வந்து ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. ஃப்ளைட்டில் போனால் பத்திரமா போயிடும் அப்படி சொல்லி ஃப்ளைட்டில் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்களாம் வழிமறிச்சு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எல்லா இடத்துலையும் தோல்வி. சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா திரையரங்குகளுக்கும் பிரிண்ட் போய் சேர்ந்துருச்சு. இன்னொன்று மின்வெட்டு அந்த நேரத்தில் வந்து கடுமையான வெயில் வந்து பல பிரச்சனைகள் வந்து இருந்தப்போ எம்ஜிஆரை நம்பி ஜென்ரேட்டரே வாங்காதவங்களாம் ஜென்ரேட்டர் வாங்கினாங்க. உலக சூழலை படத்துக்காக ஜென்ரேட்டர் வாங்கினாங்க எல்லா ஊர்லேயும். நான் விருதுநகரில் இந்த படம் ரிலீஸ் அன்றைக்கி போய் பார்க்க போகும்போது அங்கே ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு தான் இருந்தது. அந்த சத்தம் வெளியில் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஜென்ரேட்டர் வச்சு தான் காட்சிகள் போட்டாங்க. அப்படி பாருங்க எத்தனை சோதனை பாருங்கள். இதெல்லாம் வந்து கனவு கூட காண முடியாது. இந்த சோதனைகளையும் இந்த சாதனைகளையும் யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவ்வளோ சாதிச்சிருக்காருங்க எம்ஜிஆர். உலக சோழன் படம் அந்த ஒரு படத்துக்கு இவ்வளவு விஷயங்கள், இவ்வளோ போராட்டங்கள், அதை கடந்து வந்து அந்த வெற்றி வந்து மகத்தான வெற்றியை பெற்றது. இன்றைக்கும் அந்த படம் வெளிவந்தால் அதனுடைய கலெக்ஷன் வந்து வேறு எந்த படத்துக்கும் கிடையாது. இன்றைக்கு எம்ஜிஆர் படங்கள் தான் பல புது படங்களுக்கு அதெல்லாம் இழக்கிறத ஈடுகட்டி அவர் படங்கள் தான் இன்றைக்கும் தேட்டர்களில் வசூல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. இதே கடி படம் இன்றைக்கி வந்து 200 ரூபாய் கடந்து சென்னை ஆல்பர்ட் தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு, பேபி ஆல்பர்ட் தியேட்டரில். ஸோ இது அந்த அன்றைய சோதனைக்கும் அதை ஈடு கொடுத்து அவர் வந்து போராடுற விளைவு வந்து நீங்கள் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து இதயக்கனி படம் வரைக்கும் வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்தது. உலக சோழனோடு நிற்கலை. அடுத்து நேற்று நாளைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, இது வந்து மலேசியாவில் அசோகனோட மகன் வின்சென்ட் அசோகனி சொன்ன விஷயம். அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணோம். அப்போ கருணாநிதி வந்து அசோகனை கூப்பிட்றாரு. இந்த படத்துக்கு என்ன செலவு பண்ணீங்களோ அதை விட கூடுதலாக வந்து ஒரு தொகையை கொடுத்து உங்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி நான் வந்து பணம் கொடுத்துட்றேன். ஆனால் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, படத்தினுடைய முழு இதை எங்கிட்ட கொடுத்துடணும், நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அன்றைக்கி அசோகனுக்கும் எம்ஜிஆருக்கும் மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருந்தது. படத்தை எம்ஜிஆர் தான் முடிச்சு கொடுத்தாரு, அது வேறு. படத்தை முடித்தது எம்ஜிஆர் தான். ஆனாலும் அசோகன் வந்து இந்த 1000 பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த படத்தை, அது என்னோட போகட்டும், அதை நான் பார்த்துக்கிறேன், அந்த பிரச்சனையை நான் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நான் தரமாட்டேன் அப்படின்ட்டாருங்க. அதனால தான் எம்ஜிஆருக்கு அவர் மேலே இன்னும் மரியாதை கூடி போச்சு அசோகன் மேலே. பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து உள்ள நுழைஞ்சி வந்து ஒரு படத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு, இதெல்லாம் வந்து வேறு யாருக்கும் பண்ணிட்டாங்க, உலகத்துலேயே யாருக்கும் நடக்காத விஷயங்கள். அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் பண்ணி தியேட்டர்களில் கலாட்டா பண்ணாங்க. திமுககாரங்க வந்து தியேட்டரில் கலாட்டா பண்ணாங்க. அதெல்லாம் அந்த கலாட்டாவெல்லாம் ஏன்னா 73 திண்டுக்கல் தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அதிமுகவினருக்கு பலம் அதிகரிச்சிருச்சு. வந்து அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க எதிர்கொண்டாங்க, சமாளித்தாங்க. இதயக்கனிக்கும் பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. இதயக்கனியில் வந்து தியேட்டரில் கிடைக்கிறதுக்கு என்ன தடை பண்ண முடியுமோ அது கருணாநிதியை நேரடியாக பண்ணார். என்ன பண்ணார்னா, கமலா தியேட்டரில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கமலா தியேட்டருக்கு நேரடியாக ஒரு உத்தரவு போடுறாரு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோம், அக்ரிமெண்ட்டை மீறி நாங்கள் நடக்க முடியாது, படத்தை ரிலீஸ் பண்ணுவோன்ட்டாங்க தைரியமாக. ஆட்சி வந்து திமுக ஆட்சி, ஆனாலும் தைரியமாக சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இப்படி சொல்லிட்டீங்களா நீங்கள், அப்படி சும்மா விடுவோனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு கேஸை, பொய்யான ஒரு கேஸை போட்டு இது பண்ணி இந்த மாதிரி விதிமீறல் அது மீறல்னு சொல்லி இது பண்ணி தியேட்டரில் ஒரு 3 நாள் மூட வச்சுட்டாங்க. மூட வச்சதுக்கு என்ன பண்ணால் இவங்க என்ன பண்ணால் சும்மா நிற்கலை, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. காரண காரியமின்றி, சரியான காரணங்களின்றி எங்கள் தியேட்டரை மூட வச்சது தவறு அப்படி சொல்லி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இது என்ன வேடிக்கைன்னா, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தியேட்டர் வந்து படம் வெளியே வந்து இதயக்கனி படம் ரிலீஸ் ஆச்சு, ஓடிச்சு, அது வேறு விஷயம். இதனுடைய தீர்ப்பு எப்போ வந்துச்சுன்னா, எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் தீர்ப்பு வந்துச்சு. அரசு செய்தது தவறு, அரசின் சார்பில் யார் முயற்சி எடுத்தாலும் அந்த நடவடிக்கைகள் தவறுன்னு சுட்டி காட்டி இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்துச்சு கமலா தியேட்டருக்கு கோர்ட்டில் இருந்து, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். ஸோ இப்படி ஒரு வேடிக்கை நடந்துச்சு. இது மாதிரி இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு அருமையான ஒரு விஷயம் இருக்குது. எம்ஜிஆர் எப்படிப்பட்ட, அதாவது அவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியிலும் எப்படியெல்லாம் மனிதாபிமானத்தோடு யோசிச்சிருக்காங்கிறது ஒரு உதாரணம். அதாவது இந்த படம் வந்து தேவி பேலஸ் தியேட்டரில் உலகம் சுற்றுவலை படம் வந்து ப்ரீமியர் நடக்குது. ப்ரீமியரில் சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக போய் உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் ஏபி நாகராஜனும் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு வந்து பசங்கிட்ட அப்படியே மெய் மறந்து சொல்கிறார்,
என்ன படம் பண்ணியிருக்காரு, இப்படியெல்லாம் படம் பண்ணணும், இது மாதிரிலாம் படம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் இந்த 2 பேரும் வந்து பையங்க 2 பேரும் வந்து எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு அவருக்கு மறந்துட்டார். அவ்வளோதான். இந்த படத்தை உடனே நாங்கள் பார்க்கணும், இன்னைக்கு என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது, நீங்கள் எங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுக்குற வேலை உங்கள் வேலை, இல்லைன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு பசங்க மிரட்டுறாங்க. அதாவது அவருடைய 2 மகன்களும், பரம்சிவம் இன்னொரு மகன், அந்த இன்னொரு மகன் இறந்துட்டார். பரம்சிவம் இன்றைக்கு இருக்கிறார். அவர் தான் இங்கே மேடையில் இதயக்கணி நடத்த விழா மேடையிலே வந்து இந்த விஷயத்தை சொன்னார். என்ன நடந்துச்சுன்னா, ஏபி நாகராஜனுக்கு டென்ஷன் தாங்க முடியல. அதாவது இது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் வேறு வழியே இல்லாமல் எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணுறாரு. யார்கிட்ட கேட்டாலும் அவருக்கு சரியான ரிப்ளை கிடைக்கல. அவருடைய செல்வாக்கு வந்து இந்த நேரத்தில் எடுபடல. எம்ஜிஆருக்கே நேரடியாக ஃபோன் பண்ணுறாரு. இது மாதிரி என் பசங்க தொந்தரவு பண்ணுறாங்க, நான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, மன நிம்மதியாக போயிடுச்சு, நான் படத்தோட ரசித்து பார்த்ததனுடைய விளைவை இந்த பசங்க கெடுத்து போட்டாங்க அப்படி சொல்லி புலம்புறாரு. அப்படியா, ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, நான் லைனில் வரேன்ட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபோனில் நடக்குது. 1 மணி நேரம் கழிச்சு எம்ஜிஆர் கூப்பிட்றாரு. நான் ஒன்று பண்ணுறேன், பிரிண்ட் ஒன்று அனுப்புகிறேன், உங்கள் தியேட்டருக்கு வந்து பிரிண்ட் அனுப்புகிறேன், நீங்கள் படம் பாருங்கள், பசங்களை போட்டு காமிச்சிட்டு நீங்கள் ஒரு வேலை பண்ணணும், அந்த பிரிண்ட்டை எடுத்துகிட்டு போய் பல்லாவரம் லட்சுமி தேட்டரில் கொண்டு நீங்கள் ஒப்படைச்சிடணும். நீங்கள் படத்தை பாருங்கள், நாளைக்கு கொண்டு தேட்டரில் கொண்டு நீங்கள் ஒப்படைச்சிருங்க. நீங்கள் அது பொறுப்பு உங்கள் முடியுமாங்களே. ஐயோ, நீங்கள் படம் அனுப்புறதுன்னு சொன்னீங்களே, அதுவே ரொம்ப பெரிய நல்ல விஷயம். இதை விட எனக்கு என்ன வேணும், தாராளமாக நான் வந்து அந்த வேலையை செய்கிறேன், எனக்கு அது எந்த விதமான இதுவும் கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை கொண்டு வந்து இவர் தேட்டரில் போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் பல்லாவரம் லட்சுமி தேட்டரில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இதில் என்னென்னா, பல்லாவரம் லட்சுமி தேட்டருக்காரர் வந்து திமுககாரர் பல்ராமன் எம்எல்சி, அவர்கிட்ட கருணாநிதி மிரட்டுறார், நீ எப்படி இந்த படத்தை போடலாம், நீ போடக்கூடாது அப்படின்னு. அவருக்கு கவலையே படலை. நீங்கள் இந்த கட்சி விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல, நான் இந்த படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆவேன், நான் எம்ஜிஆர் படம், அது எம்ஜிஆர் படம், அவர் உங்களுக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ண முடியும், நான் படத்தை போட்டு தான் தீர்மானிட்டு 100 நாள் ஓடிச்சுங்க. பல்லாவரம் லட்சுமி தேட்டரில் படம் திரையிட்டு 100 நாட்கள் ஓடிது. இந்த சாதனையை, இந்த சோதனைகளை கடந்து சாதனை செய்ததை யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? இது நான் சொன்னது ஒரு பகுதி, இன்னும் நிறைய இருக்குது, கடல் மாதிரி மேட்ரு. ஏன்னா இவ்வளோ பண்ணியிருக்காங்க, இது போய் விஜயோட ஒப்பிடலாமா? ஒப்பிடுறதுக்கு கொஞ்சம் மாதிரி புத்தி வேண்டாம்? புத்தியில் செய்வதை ஒப்பிடுவாங்களா? இதுதான் அவர்களுக்கு தருகின்ற நம்ம விடை. நன்றி, வணக்கம்.